Everyone, welcome to Krishna Kalaratri channel. Today I am going to share my sambar powder recipe. For that, you can see the ingredients. That is fenugreek seeds, and chana ka dal, tur dal, dhania, and mustard, and red chilies. Actually, you can use red chilies, or after making it a powder, you can add chili powder also for convenience sake. Anything you can do. The main important thing is first the order in which we are roasting them. It's more important so that you can get yummy sambar powder. வெல்கம் டு கிருஷ்ண காலராத்திரி சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல மணத்து கொட்டுற சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்ட்டு தான். இதுக்கு வெந்தயம் எடுத்துட்டுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெந்தயம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறமா மிளகா வத்தல். ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் என்னென்னா நம்ம எந்த ஆர்டரில் வறுக்கிறோங்கிறத பொறுத்து கூட அந்த டேஸ்ட் அமையிறது. ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறதுனால சொல்கிறேன். இப்படி பண்ணி பார்க்கணும் நீங்கள். இப்போ நான் என்ன ஆர்டரில் போட்டு வறுக்கிறேனோ அதே ஆர்டரில் வறுத்து பவுடர் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த மிளகாத்தலை சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணலாம். சில பேருக்கு தும்மெல்லாம் ஜாஸ்தியாக வரும். அதுக்கு என்ன பண்ணலான்னா மீதி எல்லாத்தையும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு அந்த நம்ம ரெடியாக கிடைக்கிற அந்த ஃபைனாக கிடைக்கிற அந்த மிளகா பொடியை கூட நம்ம கலந்து வச்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நான் 1.5 கப்பு தனியா, 1 கப்பு தோத்தால் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு. இதுக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு 2 கொழுக்கரண்டி நம்ம அந்த மிளகாத்தூளை சேர்க்கலாம். இப்படி பண்ணினா சூப்பரான சாம்பார் பொடி கிடைக்கும். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக இப்போ வறுத்து காமிக்கிறேன். எப்படி ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம வறுக்கணும்னு ரோஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ நான் எல்லா ஆர்டரில் வறுக்கணும் அந்த ஆர்டரில் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக இப்போ எடுத்த உடனே இந்த வெந்தயத்தை போட்டு அதையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உடனேயே கையோட நம்ம இப்படி கடலைப்பருப்பை போடணும். கடலைப்பருப்பை போட்டு அதை கொஞ்சம் வறுக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். நம்ம நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கிறது இந்த மெத்தட் பண்ணும்போது சாதாரண சாம்பார் பண்ணும்போதே அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். The way how we have to do is the order in which we have to roast them. I am showing that also. First that fenugreek seeds, now chana ka dal, and it is roast. After that we have to add so that step by step so you if you follow this you can get sambar powder. The order in which I am doing, you have to follow that, then only you will get the exact taste. எந்த ஆர்டரில் போட்டு நான் வறுக்கிறேனோ அந்த இனிஷியலாக கொஞ்சம் அது ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்புறமா விடுவிடுன்னு வறுத்துடலாம். கொஞ்சம் கூட நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா அப்படி போட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு வறுக்கிற நேரமும் கொஞ்சம் கம்மியாக வறுத்தா போதும். அது கொஞ்சம் நல்லா சூடு பிடிக்கணும். ஒரு ஸ்லைட்டு ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் வறுக்கணும். You will get a good aroma. Till then you have to roast. After that you can add this dhania seeds.
அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி விதையை போட்டு நல்லா இப்படி யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அப்படி நல்லா இதுவும் சேர்ந்து அந்த ஒரு வாசனை வரும். யூ வில் கெட். Finally, you have to add chilies. If you are going to add, that is both ways I tried. Either you can add first chilies then dhania, or first dhania then chilies. Both are giving the same taste. After adding chili, just keep it for few seconds. That is enough. It should get little heated. That's all. If you put it in the mixer jar, you can get yummy sambar powder. சூப்பரான சாம்பார் பவுடர் ரெடி. பார்க்க சிம்பிளாக இருக்கும். சேம் மெத்தடில் பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் the difference. Thank you so much for watching. Hello everyone. Today I am going to share yummy sambar powder detailed recipe. For this the ingredients I have taken are fenugreek 3 tablespoons and 1 glass chana ka dal, 1 glass tur dal, and 1.5 cup chili, red chili, and 1.5 cup dhania, and little asafoetida and curry leaves. And actually, if you are going to use the same powder for making that rasam also, or it depends upon individual taste, just the ingredients which I told above, you can make sambar powder. And other way you have to add, if you are going to use both for rasam and this sambar meat, then you have to add this. For this measurement you have to add 1 glass pepper and 1/4 glass cumin seeds. And other items I'll show you in this video how to roast. And that mustard, pepper and jeera without roasting you can add, and haldi or haldi powder also you can add finally. And actually நம்ம இப்போ சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது, என்னோட மெஷர்மெண்ட் என்னன்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துட்டு அந்த இப்போ எப்படி நம்ம வறுக்க போகிறோம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டு பார்த்தா ஒரு கரண்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட வச்சுக்கலாம் வெந்தயம். அதுக்கப்புறமா 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1.5 கப்பு மிளகா வத்தல், 1.5 கப்பு தனியா, அப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இதில் வந்து ரசப்பொடி இதே யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து மிளகு ஒரு கப் எடுக்கலாம், 1/4 கப்பு ஜீரகம். மிளகு ஜீரகத்தை வறுக்க வேண்டாம், கடுகையும் வறுக்க வேண்டாம். இதெல்லாம் அரைக்கும்போது அப்படியே சேர்த்து அரைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து நம்ம கிழங்கு போடலாம், இல்லை நீங்கள் நல்லா வறுத்து இது பண்ணலாம், மிக்சியில் பவுடர் பண்ண முடியும்னா அது பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பண்ணினா நான் கொஞ்சம் நாள் நல்லா ஒரு 2 to 3 months கூட வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எவ்வளோ பேருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்தது. டிஃப்ரெண்ட்டாக மணத்தை கொட்டுற சாம்பாருக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் அது எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயில்டு வீடியோக்கு போகலாம். தேங்க்யூ ஸோ மச்.